ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சின்ன ஒரு மண் சட்டியில் நான் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி வந்து கொஞ்சம் பழகின புளினால் கலர் அப்படி நல்லா பிளாக்காக இருக்குது. கொஞ்சம் ஒரு காயத்துண்டும் போட்டிருக்கிறேன். அது வந்து குவரட்டு. அதுக்கடையில் நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி வச்சுருக்கிறேன். அம்மாலாம் அப்படி தான் வைப்பாங்க. நல்ல நவுடி தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்ல நவுடி அந்த சட்டிலே போட்டு நவுடி, அதுக்கப்புறம் இதுக்கு வெள்ளைப்பூடு, ஜீரகம், குருமிளகு அதாவது பெப்பர் எல்லாம் போட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு, நமக்கு தேவை இருந்தால் எரிப்பு தேவை இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் சில்லி பொடியும் அப்புறம் வந்து வாசனைக்கு வேண்டி கொத்தமல்லி பொடி போடலாம். நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுட்டேன். இப்போ உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக அடுப்பில் வச்சாச்சு. இவ்வளோ தான் ரசத்துக்கு நான் யூஸ் பண்ணுறது. பாருங்கள், அடுத்து அடுப்பில் வச்சு அதை வந்து கொதிக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக அப்படி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம அடுத்தது இது சீன்சட்டியில் தேங்காய் எண்ணெய், கடுகு, வற்றல் மிளகாய் எல்லாம் போட்டு கடுகு தாளித்து நம்ம வந்து ரசத்தில் கொட்டிடணும். இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிலப்போ நம்ம புளி குறைச்சி நிறைய தக்காளி போட்டும் பண்ணலாம், கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய ஸ்டைலில் ரசம் இப்படி தான் நான் வீட்டில் பண்ணுவேன். நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன ஒரு சட்டி எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.